இங்க ஒரு ஜெயிலர் வெளியிலிருந்து வர எல்லா பொருளையும் ரொம்ப டீப்பா செக் பண்றாரு. ஏன்னா கைதிங்க தப்பிக்கிறதுக்கு ஒரு சின்ன பொருள் கூட அவங்க கிட்ட கிடைச்சிடக்கூடாது. ஆனா மைக்கேல் ஒரு சாதாரண கைதி கிடையாது. அவன் ஆல்ரெடி ஒரு கண்ணாடி பீஸ ஸ்மகிள் பண்ணி உள்ள கொண்டு வந்திருப்பான். ஒரு நாள் அந்த கண்ணாடியை உடைச்சவன் தேவையான பீஸை எடுத்து வச்சுக்கிட்டு மத்த எல்லாத்தையும் டாய்லெட் குள்ள போட்டுறான். அன்பார்ச்சுனேட்லி கார்ட்ஸ் வந்து செக் பண்றதுக்காக அவங்க செல்லுக்குள்ள சடனா வந்துடுறாங்க. இப்ப அவங்க ஒவ்வொருத்தரையா செக் பண்ணி வெளியே அனுப்புறாங்க. ஆனா ஃபுல்லா செக் பண்ணா டாய்லெட்ல இருக்கிறத பாத்துருவாங்க. லக்கிலி டாய்லெட்டை வெளியில இருந்து ஃப்ரெஷ் பண்ணலாம். மைக்கேல் வெளியே போற உடனே அதை பிளஷ் பண்ணிடுறான். கார்ட்ஸுக்கு சந்தேகம் வந்து எட்டி பார்க்க நான் தான் டாய்லெட் போயிட்டு தண்ணி ஊத்தாம இருந்தேன்னு சமாளிச்சிடறான். அதுக்கப்புறமா அவங்க ரூம் முழுக்க தேடி பார்த்துட்டு எதுவும் கிடைக்கலன்னு கிளம்பிடுறாங்க. அடுத்த நாள் அந்த கண்ணாடி பீஸ ஒரு பிரஷோட எண்டிங்ல வச்சு கட்டுறான். இப்போ கீவோல் வழியா அந்த பிரஷை வெளியே விட்டா பேட்ரோல்ல இருக்கிற போலீஸ்காரங்க எல்லாம் தெளிவா பார்க்க முடியுது. சோ கார்ட்ஸ் யாரும் பக்கத்துல வரலன்னு தெரிஞ்சுக்கணும். அவன் ஃபோல் பண்ற கட்டுல இருந்து ஒரு அயன் பீஸ பிரிச்சு எடுக்கிறான். அதுக்கப்புறமா அவன் பிளான் பண்ண மாதிரியே தரையில இருக்கிற மரத்தையெல்லாம் பிரிச்சு எடுத்துட்டு கீழே இருந்த காங்கிரீட்டை உடைக்க ஆரம்பிக்கிறான். அப்போ கூட இருந்த செல்மேட் ஒருத்தன் சத்தம் கேட்டா மாட்டிப்போன்னு சொல்றான். நம்ம மைக்கேலும் இது ஆல்ரெடி பிளான் பண்ணிருப்பான். என்ன பக்கத்துல இருந்த செல்லோட டாய்லெட்டை ரெடி பண்ணிருப்பாங்க. சோ ரெண்டு பேரோட சத்தமும் ஒன்னா கேட்க எந்த கார்டுக்கும் சந்தேகம் வராது. அதுக்கப்புறமா செல்லில் இருந்த 5 பேரும் மாறி மாறி நோண்டி அந்த ஃப்ளோரை பிரேக் பண்ணிடுறாங்க. இப்ப மைக்கேல் நெருப்ப கொளுத்தி உள்ள போட்ட உடனே ஏர் ஃப்ளோ ஆகுறது தெளிவா தெரியுது. இப்ப அவங்க பிளான் பண்ண மாதிரியே அவங்க தேடிட்டு இருந்த டனலை கண்டுபிடிச்சிடுறாங்க. அதுக்கப்புறமா வெளியில இருந்த எல்லாத்தையும் மறுபடியும் டனலுக்குள்ள போட்டு மூடினவங்க டைம் கிடைக்கிறப்பெல்லாம் அந்த டனலோட எட்ஜை உடைக்க ட்ரை பண்றாங்க. கடைசியா நாள் கணக்கா உடைச்சதுக்கு அப்புறம் அந்த டனலோட ஹோலை பிரேக் பண்ணிடுறாங்க. அப்புறம் அந்த ஜெயில இருந்து எல்லாரும் தப்பிச்சும் போறாங்க.